கஷ்டப்பட்டு எல்லாரும் ஒர்க் பண்ணோம். இப்போ வந்து அவங்க ஆடியன்ஸோட அவங்க கிளாப் பண்ணி பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமா இருக்கு. எல்லாம் ஒரு ஒரு கலைஞர் வந்து ஒர்க் பண்ணும்போது கிளாப் கிடைக்கணும்னு எதிர்பார்ப்போம். அது கிடைக்கும் போது சந்தோஷம். இந்த படம் முடிஞ்ச உடனே செம கிளாப் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். அண்ட் இது ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. தீனா, இவானா எல்லாருமே என் கூட அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. பாரதிராஜா சாரோட ரோல் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. இவானா நல்லா பண்ணியிருக்காங்க. தீனா ஒரு டைமிங் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. ஸோ வி ஆர் தேங்க்ஃபுல் அண்ட் ஹாப்பி. இந்த படம் வந்து திலீப் பாபு சாருக்கு தேங்க்ஸ். இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு சக்தி சாருக்கு நல்லா ரிலீஸ் கொடுத்தாங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு சூப்பர் ஹிட் படமாக ஆடியன்ஸ் மாற்றிருக்காங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படம் பார்க்கும்போது அவங்க ரொம்ப ரசிச்சு பார்த்தாங்க படத்தை. அது எங்களுக்கு ஒரு ரொம்ப இந்த ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அவுட்புட்டோட அவங்க சப்போர்ட் அது எங்களுக்கு தேவை. ஆக்சுவலி இந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நாங்கள் எடுத்தது. பட் அதுக்கு ரிசல்ட் வந்து ஆடியன்ஸ் இவ்வளோ ரசிச்சு பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சதே வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் டைரக்டர் அண்ட் டிஓபி சங்கர் சாருக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்காக. அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் ரொம்ப தேங்க்யூ. என்னன்னா அவங்க கூட படம் பார்த்ததுனால அது இன்னும் சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது. அதுதான் ரொம்ப தேங்க்யூ வந்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. அவர் இன்னும் ஷோ ஃபுல்லா பார்க்கல. டைரக்டர் கார்டுக்கு கிளாப்ஸ். ஆனா இன்னும் பார்க்கல சங்கர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. மக்கள் இந்த படத்துக்கு உள்ள வந்து பார்க்கணும். நிச்சயமா அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபேமிலியோட வந்து படம் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சாங்ஸ் நான் பண்ணிருக்கேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரெவான்னு ஒரு லேடி கம்போசர் பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. கட்டளை கருவாச்சி பாட்டு ஆல்ரெடி ஹிட். கட்டளை கருவாச்சி பாட்டு ஹிட் ஆல்ரெடி. அப்புறம் பேசாம பேசும் கண்ணு சாங் இப்போ நல்லா பிக்கப் ஆயிடும். சாங் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பேக்ரவுண்ட் ரெவா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அவங்க ஒர்க்கும் நல்லா இருக்கு. அண்ணா தள்ளாதீங்கண்ணா. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. செகண்ட் ஹாஃப் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ்லாம் வேற மாதிரி நடிச்சிருக்காங்க. உண்மையாலுமே செகண்ட் ஹாஃப் அருமையான கதை தான். இன்ட்ரோல் வெளியே போயிட்டு தான் போனேன். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போனேன். விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாகாக இருக்கு. ஆனால் நல்லா இருந்தது. நான் டைரக்டராக இருந்தேன் இல்லை வேற யாருன்னா டைரக்டராக இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக்கும் லவ்வும் இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தத்தெடுக்கிற மாதிரி இன்ட்ரோல் பிளாக்ஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த செகண்ட் ஹாஃப் எடுத்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் லேக் இருந்தது. ஆனால் அந்த பாட்டுகளும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் வந்து அது தெரியாத அளவுக்கு கவர் பண்ணது பெரிய விஷயம். சூப்பராக பண்ணியிருக்காங்க. தீனா, இவானா, பாரதிராஜா வேற லெவல் ஆக்டிங்கு. ஹீரோவுக்கு வந்து லென்த்தி டைலாக் படத்தில் இல்லவே இல்லை. ரொம்ப பெருசாலாம் டைலாக் இல்லை. அதனால் ஆனால் லாஸ்ட் கிளைமேக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஜிவி அடிச்சு தூக்கிட்டா போல சூப்பராக இருந்தது. உண்மையாலுமே ஜிவி பிரகாசம் அவங்களையும் பார்க்குறப்போ ரொம்ப ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தான் சொன்னோம். அவ்வளோ அழகாகவே இருந்தது. இவானா இந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இவர் ரெபில் படத்தோட அதே கெட்டப்பில் இருக்கிறதுனால இவர் கொஞ்சம் கால்ஷீட் பிரச்சனை என்னன்னு தெரியல. இன்னும் நல்லாவே கொடுத்துருக்கலாமோ டைலாக்ஸ்லாம் நிறைய அப்படின்ற மாதிரி. ரொமான்டிக் போர்ஷன் அதிகமாக இல்லை. ஆனால் வந்து ஃபேமிலியோடு பார்க்குற குழந்தைங்களுக்காக இந்த யானைகள்லாம் நிறைய காமிச்சிருக்காங்களே. யானை வர சீன்லாம் வேற மாதிரி இருந்தது. நான் உள்ள மனசுல என்ன நினைக்கிறேனோ அது அப்படியே வெளியே துப்புற பத்தியா உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. புலி வர ஒரு சீன் வச்சிருக்கானுங்க. அதுல கிராபிக்ஸ் இந்த சிஜி இருக்குல்ல அவன் கையில காய்ச்சானா சாவடி அடிக்கிற அளவுக்கு பண்ணியிருக்கான். அவ்வளோ கேவலமா இருக்கு. மற்றபடி யானை வர சீன்லாம் பின்னி பெடல் எடுத்துட்டான். கட்டி பூச்சி லிப்கிஸ் அடிக்கிற மாதிரி இருக்கு. அவனை அந்த புலி வர சீனை மட்டும் பொறுமையா எடிட் பண்ணியிருக்கலாம். அது வந்து ரொம்ப ஸ்பீடா டக்குன்னு திரும்புற மாதிரி பண்ணி அந்த சிஜியை கொஞ்சம் கேவலப்படுத்திட்டா இருந்தா. அந்த
அந்த ராக்கெட் ராஜா காட்டு பூச்சின்னு ஒரு திருடுற கதை பார்க்குறோம். அதே மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து திருடுறத பார்க்கணும். அப்படி இருக்குதுங்களா? எந்த மாதிரி திருடுறாங்க, எப்படி இருக்காங்க? கதைக்காக திருடுறாங்க. பிகாஸ் இந்த கதையை திருட்டு கதை மாதிரி தான் இருக்கு. விஷயம் என்னன்னா, நினைவிருக்கும் முறையில் வந்து நம்ம இவர் இருக்கார்ல பிரபுதேவா, அவர் வந்து அவங்க அம்மாவை தத்தெடுப்பார். அவர் நல்ல விஷயத்துக்கு. ஒன்ஸ் மோரில் விஜய் வந்து சிவாஜியை தத்தெடுப்பார். அதே மாதிரி தான் இந்த படத்தில் எடுத்திருக்காங்க. ஆனால் சிட்டி இது கிராமத்து சப்ஜெக்ட்டு நல்லா இருக்கு. ஆக்டிங் வந்து இவருக்குள்ள இவ்வளோ பெரிய ஆக்டிங் யார் நம்ம பாரதி ராஜா சார் செம்மையாக பண்ணியிருக்காரு. அது இன்னொரு தடவை வந்து பார்க்குற அளவுக்கு இருக்கு. அந்த கதை வந்து பழைய கதை தான் இருந்தாலும் நல்லாவே கிளைமேக்ஸ் போய் அமைஞ்சிடுச்சு. இப்போ ஸ்கூல் லீவுன்றதுனால பசங்க எல்லாம் ஃபேமிலியோட வந்து பார்க்கணும்னா இந்த படத்தை பெஸ்ட்டாக சஜஸ்ட் பண்ணலாம். கும்கி படத்துல அந்த யானையும் ஒரு கேரக்டரா இருக்கும். இந்த படத்துல எப்படி இந்த யானைக்கான கேரக்டரே இல்லை. பிரிட்ஜ் ஏறி இறங்கினா அந்த இடத்துல 6 மாசமா நின்று இந்த யானையை ஒரு என்ன போர்வையை போட்டு எட்டு வந்து நிறுத்திருக்காங்க. அந்த மாதிரி தான் இந்த கதையிலையும் வந்து சொல்லுங்க. ஓவராலா நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தீங்க இந்த படத்துல வந்து இல்ல? எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தா கண்டிப்பா அது இருக்காதுன்னு சொல்லிட்டு, அதனால நான் எந்த எக்ஸ்பெக்டும் பண்ண வரல. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஜிவி பிரகாஷ் தீனா அவங்க காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. படம் நல்லா காமெடியாக போகுது. அவர் பாரதி ராஜா சாரும் நல்லா நடிச்சிருக்காரு. என்ன எதிர்பார்த்தோம்? இது யாருக்காக வந்தாங்க? இல்லை, அது ஜிவி பிரகாஷ் தீனா அவங்க காம்பினேஷன் எனக்கு பிடிச்சிருந்தது. அது நல்லா இருந்தது, அதனால வந்தேன். யானை அதில் இம்பார்ட்டண்டாக கொடுத்துருக்காங்க. என்னடா யானையை வச்சு என்ன இருக்க போகுது அப்படின்னு வச்சு வந்தால் நல்லா இருந்தது படம். நீங்க எதிர்பார்த்த அளவு படம் இருக்கா? அதை விட நல்லாவே இருக்குது படம். நல்லா ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். குழந்தைங்களாம் நல்லா பார்ப்பாங்க. படத்துல விஎஃப்எக்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. அது மாதிரி நேச்சுரலா ரியலா இருக்கா இல்ல? ரியலா இருக்கு. நம்ம அனிமேஷன் நினைச்சு பார்த்தா தான் அப்படி தெரியுமே தவிர மற்றபடி ரியலா இருக்கு. நல்லா இருக்கு. மியூசிக்ல எப்படி மாறும்? எல்லாமே நல்லா படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்தது. ஜிவி எப்படி நடிச்சிருந்தாரு? ஜிவி சூப்பரா நடிச்சிருந்தாங்க. ஓவரால் படம் நல்லா இருந்ததா? பார்க்கலாமா? அந்த யானை வர சீன்ல எப்படி மாறும்? ரியலா இருக்க மாதிரி தான் இருந்தது. ரியலா பாரதி ராஜாவோட ஆக்டிங் சூப்பரா பண்ணிருக்காரு. மற்ற படத்தை விட இது பெஸ்டா பண்ணிருக்காரு. எனக்கு தெரியும். பாரதி ராஜா வந்த அப்புறம் நல்லா இருக்கு. மியூசிக்ல எப்படி பாருங்க படத்துல மியூசிக்ல எப்படி நல்லா இருக்கு. குடும்பத்தோட வந்து பார்க்கணும். ஃபேமிலி பார்க்குற மாதிரி. இதுல வந்து அப்பா அம்மா கூட்டிட்டு போய் விடுறாங்க இல்லையா, ஓல்டேஜ் ஹோம்ல, அதை பத்தின ஃபிலிம் தான். ஒரு நல்ல சோஷியல் காஸோட ரொம்ப அழகாவே இமோஷனலான ஒரு படமாவே இருக்கு. காமெடி தீனா இருக்கும் போது கண்டிப்பா காமெடி இல்லாம இருக்காது. அவரோட ஃபன் ரொம்பவே சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக்சுவலி அவர் தான் படத்தோட ஹீரோவே, அவர் தான் படத்தோட சோலே. ரொம்ப அழகா அவரை வச்சு கதையை ரொம்ப அழகா கொண்டு போயிருந்தாங்க. அவரோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்லை. எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு தாத்தா இருக்கணும்னு ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு கேரக்டர். படம் வந்துட்டு அதான் ஓல்டேஜ் ஹோம்ல கொண்டு போய் அப்பா அம்மா விடுறாங்க. ஸோ அதை பத்தின ஃபிலிம் தான். அப்படி பண்ணக்கூடாது. அப்படி அவங்க கூட வச்சுக்கிட்டா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ன்றது தான் படத்தோட. அது வந்துட்டு ரிவீல் பண்ணக்கூடாது. பட் ஆனால் யானை வந்துட்டு மெயினே கிடையாது. இது கும்கியை வச்சுலாம் ரிலேட்டே பண்ண முடியாது. கம்ப்ளீட் வேற ஜேர்னல். இது ரொம்பவே அழகா இருக்கும் படம். ஏன்னா ஜிவி பிரகாஷ்காக தான். அவரோட கேரக்டர் தான் அதில் ஹீஸ் அ தீஃப் ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறமேட்டு அவர் எப்படி நல்லவராக மாறுறாரு அப்படின்ற மாதிரி யூஸ்வலாக இல்லாமல் ரொம்ப இன்னோவேட்டிவாக சூப்பராக. இல்லை, இது ஃபேமிலி ஃபிலிம் தான். ரொமான்டிக்ன்றது அந்த அளவுக்கு அங்கே தேவைப்படல. அவங்க 2 பேரோட கப்பிள் வந்துட்டு ரொம்ப அழகாவே சூட் ஆயிருது. 2 பேருமே அவங்களுக்கு மாற்றி மாற்றி காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும்.